Hi guys, welcome to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 12க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம போக போற லொகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பெரிய பெரிய லீடர்ஸோட சமாதிக்கு தான் நம்ம போக போறோம். இங்க வந்து அவங்களோட சமாதி மட்டும் இல்லாம அவங்களோட மியூசியமும் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். டே 12 இருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா மெமோரியல் பார்க். உள்ள போய் பார்க்கலாமா? இங்க வந்து அவங்களோட சிலை வச்சிருக்காங்க. இங்க வந்து எல்லாரும் உங்க கூட போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கதான் பாரத் ரத்னா எம்ஜிஆரோட சமாதி வச்சிருக்காங்க. நம்ம அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனோம்னா செல்வி ஜே ஜெயலலிதாவோட மெமோரியல் வந்து இங்க உள்ள வச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே ஒரு டேக்லைன் சொல்லுவாங்க, மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் சொல்லிட்டு அந்த டேக்லைன் நீங்க போட்டு வச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு வந்து அவர் வாங்கின அந்த பக்கம் தான் வச்சிருந்தாங்க, ஆனா இங்க வந்து எங்களோட டேக்லைன் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல போன் மாட்டிட்டு நம்ம வந்து இந்த போட்டோ எடுப்போம். மார்னிங் வந்தா நிறைய கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காங்க, பட் ஆனா ரொம்ப அப்படியே கச்சக்கச்சன்னு இல்லை. ஸோ ஒரு 10-11 o'clock வந்தீங்கன்னா வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மைட் பி போஸ்ட் 2 o'clock வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போதான் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புற டைம் வரும். எல்லாரும் ஸ்லிப்பரை விட்டுட்டு தான் போறாங்க. அவர் இறந்ததோட நியூஸ் பேப்பர் வந்துச்சுல, ஸோ அது வந்து வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பழையசான நியூஸ் பேப்பர், அது அழகா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து அவர் நடிச்ச மூவிஸோட சில பிக்சர்ஸ் வந்து இதுல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அவர் நடிச்ச மூவிஸ் தான். அவர் லீடரா இருக்கும்போது இந்த மீட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு. அவர் வந்து சில பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட்ஸ் கொடுத்த பிக்சர்ஸ் வந்து இதுல வச்சிருக்காங்க. மைட் பி அவங்க அந்த அவார்ட் வாங்கினவங்க இப்ப இருந்தாங்கன்னா இங்க வந்து ஒரு பெருமையா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா இது கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. இவர் வந்து லைக் ரொம்ப நார்மலா எல்லாரு கூடயுமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த லீடர், அந்த ஹெட் வெயிட் அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணது அது எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க. அவரோட சில போர்ட்ரேட்ஸ் இங்க இருக்கு. வந்து காமராஜர் கூட இருக்கிற பிக்சர்ஸ், அப்புறம் அம்மா கூட இருக்க பிக்சர்ஸ், அவங்களோடதெல்லாம் இதுல இருக்கு. அவர் இந்திரா காந்தியோட எடுத்த பிக்சர்ஸ் இதுல இருக்கு. அவர் அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போன பிக்சர்ஸ் இதுல இருக்கு. hospital medication எடுத்த pictures எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. அங்க செகண்ட் பிக்சர்
ராஜீவ் காந்தி கூட இருக்க பிக்சர்ஸ், மீட்டிங்ல வந்து பேசுற பிக்சர்ஸ், இந்த அவர் மக்களோட மக்களா இருக்க பிக்சர்ஸ், அந்த சின்ன குழந்தைகிட்ட பேசுற பிக்சர், வெள்ளைக்கேத்துற பிக்சர், அப்புறம் தாத்தாவை கட்டி பிடிக்கிற பிக்சர், தந்தை பெரியாரோட இருக்க பிக்சர், லாஸ்டா வந்து போர்ட்ரேட்ஸ். இங்க வந்து அவருக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து அவர் யூஸ் பண்ண பொருட்கள். அவங்க ட்ரெஸ்ஸு, ஹேட்டு, இது என்னதுன்னு எனக்கு தெரியல. மேபி லைஃப் ஜாக்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அவரோட ஷூ, வச்சிருக்கிறது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. அவரோட பாஸ்போர்ட் இருக்கு, புக்ஸ் இருக்கு, எழுதின புக்ஸ் இருக்கு. நான் 2 சமாதியாக பார்த்து முடிச்சோடனே இங்கே மியூசியம் இருந்துச்சு. நான் முதல்ல வந்து எம்ஜிஆரோட மியூசியம் போயிருந்தேன். அங்கே வந்து அவரோட நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு. அவர் படத்தில் நடிச்சிருந்த பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவர் லீடராக இருக்கும் போது இருந்த பிக்சர்ஸ், அவர் வந்து நிறைய மீட்டிங்ஸில் இருந்த பிக்சர்ஸ், அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரோட புக்ஸ் இருந்துச்சு, அவர் யூஸ் பண்ண புக்ஸு, அவர் எழுதின புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவரோட வாட்ச், அப்புறம் அவர் யூஸ் பண்ண ஸ்டிக்கு, அவரோட ஷூ, இது எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே, அது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. சரி, இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அம்மாவோட பார்க்கலாம் அப்படின்னு போனேன். பட் ஆனால் அம்மா வந்து இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. லைக் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஓப்பன் கிடையாது, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்து அங்கே ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இங்கே பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வீக்கெண்ட் வாங்க. ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்தால் நம்ம வந்து அம்மாவோட மியூசியம் போய் பார்க்க முடியாது. இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் லொகேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த லொகேஷன் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷனில் மீட் பண்ணலாம். அதில் ஸ்டார்ட் Bye bye from Harini.